சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் மிகுந்த நன்மையாய் உங்களுக்கு மாறுவதாக. தேவ செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10:38. சத்தமாக வாசிங்க. 10:38 வாசிங்க. ஆம். நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். வசனம் மீது கரங்களை வச்சு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிறவர், இடைப்படுகிறவர், உம்முடைய சத்தத்தினால் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குறவர். அடியின் அப்பிரயோஜனமான பாத்திரம், கடமையை மாத்திரம் செய்கிறேன், நீர் வெளிப்படும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற விலையேறப்பெற்ற வார்த்தை, நஸ்ரேனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் எப்படி நிரப்பி இருந்தாராம்? பரிசுத்த ஆவியினாலும், சத்தமாம், வல்லமையினாலும். எதனால் அபிஷேகம் பண்ணியிருந்தாரா? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆம், தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிசாசின் வல்லமைகளுக்கு மேலே ஒரு ஜெயம் இல்லாத வாழ்க்கை. எதுக்கு மேலே ஜெயம் இல்லாத வாழ்க்கை? பிசாசின் வல்லமைகளுக்கு மேலே ஒரு ஜெயமே இல்லை. பிசாசுகள் நமக்கு அடங்க மாட்டேங்கி, பிசாசு போராட்டங்கள் நம்ம ஜபத்துக்கு கட்டுப்பட மாட்டேங்கி, பிசாசுகள் நமக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கி, பிசாசுகள் நமக்கு செவி கொடுக்க மாட்டேங்கி. அப்போ நீங்கள் கேட்கலாம், பிசாசு எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு. உண்மை தான். ஒன்று, பிசாசுக்கு நீங்கள் பிசாசை காட்டிலும் ஒன்று பவர்ஃபுல்லாக இருக்கணும். பிசாசு நீங்கள் சொல்கிறத கேட்கணுன்னா. இல்லைன்னா பிசாசு உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும். நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்க அதை முதல்ல சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணுவோம். நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்க சொல்லுங்கள். நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்க? ஃப்ரெண்டாக இருக்க போகிறீங்களா, இல்லை பிசாசுக்கு மேலே அதிபதியாக இருக்க போகிறீங்களா? அதிபதியா? ஃப்ரெண்டாக இருக்கிறதாங்க ஈஸி, பிரச்சனையே கிடையாது. டக்குன்னு சொல்லி டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஆண்டவர் நமக்கு கல்லனுக்கு கல்லனா வைக்கல. ஆமென். கல்லனை பிடிக்கிற ஒரு போலீஸாக தான் கடவுள் நம்மளை வச்சுருக்காரு. அதை நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம். இந்த உலகத்துக்கு ஒத்து போய் அதை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, அந்த பிரதர் டாஸ்மார்க்கில் இருக்கிறாரு, அவருக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிப்பது? அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரே வழி டாஸ்மார்க்கில் போய் கூட உட்காந்து குடித்தாதான் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ டாஸ்மார்க் போய் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு அவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணுமா? அது வழி கிடையாது. நிறைய பேர் உலகத்தில் இதெல்லாம் இப்படி நிறைய வழிகள், நிறைய உங்களுக்குன்னு சொல்லி தனி வழி, என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி. நேற்று ஒரு வழியாச்சில் ஒரு வழி, அந்த மாதிரி அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு வழியை நிறைய பேர் வச்சுருக்காங்க வாழ்க்கையில். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பிசாசை ஜெயிப்பதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் நிரப்பப்படுவது மட்டுமே ஒரே வழி. The only way to overcome the devil to be get filled with the power of Jesus. இயேசுவின் வல்லமையினால் நிரப்பப்படும் போதுதான் பிசாசுகள் உங்களுக்கு அடங்க ஆரம்பிக்கும். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்கிறவங்க கையை தட்டி ஒரு அல்லேலூயா என்ற சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாமே. இன்னைக்கு பிசாசு நம்மளை நிறைய விஷயத்தில் நம்மளை தாக்குறான். ஒரு வியாதியை கொண்டு வந்து தாக்குறான், ஒரு ஆக்சிடெண்ட்டை கொண்டு வந்து தாக்குறான், ஒரு தொழில நஷ்டத்தை கொண்டு வந்து தாக்குறான். த அட்டாக் ஆஃப் த டெவில். கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் பொசஸ் மட்டும்தான் ஆக மாட்டேங்காங்க, ஆனால் அட்டாக் பண்ணப்படுறாங்க. அட்டாக் பண்ணுது. பொசஸ்னா பிசாசு பிடித்து அப்படியே ஆடுறது தான் பிசாசு வந்து தாக்குதுன்னு அர்த்தம் இல்லை. பிசாசினுடைய அட்டாக் ஆஃப் த டெவில். அப்படியே மூளையை வந்து அட்டாக் பண்ணுறான்.
நம்மளுடைய மூளை யோசனையை அட்டாக் பண்ணுறான், நம்மளுடைய விசுவாசத்தை அட்டாக் பண்ணுறான், நம்மளுடைய ஜெபத்தை அட்டாக் பண்ணி போடுறான், நம்மளுடைய ரெவலேஷனை அட்டாக் பண்ணுறான். நிறைய அட்டாக் ஆஃப் த டெவில். நம்மளுடைய பின்னணியில் நிறைய விஷயங்களை பிசாசு தாக்கி தாக்கி வச்சிருக்கிறான். அநேக கிறிஸ்தவர்கள், அநேக தேவ பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அநேக பிள்ளைகள் பிசாசின் தாக்குதலுக்குள்ள இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தாக்குதல் எல்லாம் வெளியே போகணும்னா பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் வல்லமையினால் நாம் நிரப்பப்படும் போதுதான் இட்ஸ் ஆல் அபவுட் த பவர் வார்ஃபேர். ஹல்லேலூயா. இது என்ன வார்ஃபேர்? இது பவர் வார்ஃபேர். இது ஒவ்வொரு இந்த சக்திக்கும் இருக்கிற போராட்டம். நிறைய பேர் நம்புகிற காரியம் என்ன அப்படின்னா, இயேசு அப்படிங்கிற பேரை சொல்லிட்டா பிசாசு ஓடி போயிடுவான், இயேசு அப்படிங்கிற அந்த பேரை சொல்லிட்டா பிசாசு இந்த இடத்தொட்டு போயிடுவான். அப்படிலாம் போக மாட்டான். திரும்ப திரும்ப நான் அநேக பிரசங்களில் நிறைய இடங்களை சொல்லி கொண்டு இருக்கிற விஷயம் அதான். இயேசு அப்படிங்கிற பேரை பயன்படுத்தினால் பிசாசு போவதல்ல, அவன் இயேசுவை பார்த்தால் தான் ஓடுவான். இயேசுவை பார்த்தால் என்றால் இயேசுவின் சுவாபம், இயேசுவின் அடையாளம், இயேசுவினுடைய ஆவி, இயேசுவின் குண அதிசயம். அவன் உங்களை பார்க்கும்போது இயேசுவின் சாயலை உங்களில் பிசாசானவன் பார்க்க வேண்டும். அதை பார்த்து தான் பிசாசு அறிக்கை செய்வான், இவனுக்குள்ள இயேசு இருக்கிறார். அதான் பிசாசு சொல்லுவா, எனக்கு பவுலையும் தெரியும், அவனையும் தெரியும், இவனையும் தெரியும், உன்னையும் தெரியும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இயேசு அப்படிங்கிற சொல் அது மாந்திரீக சொல் அல்ல. தந்திர தீந்திர துரோம் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாம் நடந்துரும் என்கிற நம்பிக்கையின் சொல்லல்ல. ஒருவேளை யாராயிலும் இந்த இடத்துல இப்படி ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னா உங்கள் நம்பிக்கை அற்று போவதாக, உங்கள் நம்பிக்கை இல்லாமல் போவதாக. உங்களுக்கு இந்த நம்பிக்கை நிலையிலிருந்து வேண்டாம். சிலுவையை போட்டால் அற்புதம் நடக்கும் என்று நம்புகிறீர்களா? உங்கள் நம்பிக்கை இல்லாமல் போவதாக. இப்படிலாம் பேயெல்லாம் ஓடவே ஓடாது. பேய் இயேசுவை தான் அறிமை ஒழிய இயேசுவின் நாமம் தான் இயேசு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அது ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை சொன்னால் எல்லாம் நடந்துடும். நடக்காது. அப்படி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதுவும் இன்னைக்கு வரைக்கும் லைஃப்பில் நிறைய விஷயம் நடக்காமல் போனதுக்கு காரணம் there is no Jesus character in you. இயேசுவின் சாயல் உனக்குள்ள இல்லை. இயேசுவின் நாமம் மட்டும்தான் உனக்கு தெரியுது, இயேசு மட்டும்தான் உனக்கு தெரியுது. இயேசு மாதிரி நீ வாழ கற்றுக்கிட மாட்டிக்க, இயேசு மாதிரி மாற கற்றுக்கிட மாட்டிக்க. இயேசுவின் குணங்கள், இயேசுவின் குணாதிசயங்கள் உனக்குள்ள இல்லை. அதனால தான் பிசாசு உன்னையும் பார்க்கும்போதும், பிதாவாகிய தேவன் உன்னை பார்க்கும்போதும் அவர் குமாரனின் சாயல் இல்லாமல் இருக்க போய் தான் அநேக சாபங்கள், அநேக தடைகள், அநேக போராட்டங்கள், அநேக கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு இருங்க. நீங்கள் பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமாக கையை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஒளியின் தூதன் கூட எதை தரித்து கொள்ளுகிறான்? இயேசுவின் சாயல் என்ன பண்ணிக்கொள்றான்? தரித்து கொள்றான். நம்ம மக்களுக்கு தான் இயேசுவின் சாயலை தரித்து கொள்ள விருப்பமே இல்லை. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? பிசாசு கூட எந்த இமேஜில் அலைய ஆசைப்படுறான்? உங்களை மாதிரி இப்படி 10 கை 10 கால் வச்சு நாக்க வெளியே போடலாம் ஆசைப்படலை. தமிழ்நாட்டில் தான் இப்படி இருக்கு. அவன் எப்பவுமே பிசாசுக்கு ஆசையே என்னது? நான் யாரை மாதிரி மாறணும்? உங்களுக்கு தான் ஆசை இல்லை. ஈவன் டெவில் ஹாஸ் த டிசையர் டு பி அஸ் அ காட், டு பி அஸ் அ ஜெகோவா. பிசாசு கூட எண்ணம், ஏக்கம், வாஞ்சை எல்லாம் யாரை போல மாற வேண்டும்? பிதாவை போல மாற வேண்டும். ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு பிசாசை போல் மாற வேண்டும். இன்னைக்கு உங்க லைஃப்ல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நாளுக்கு நாள் நான் வளர 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 உம்மை போல மாற வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சுவாபங்கள் எனக்குள்ள பெருகட்டும். ஆண்டவரே, உம்முடைய குணாதிசயங்கள் எனக்குள்ள பெருகட்டும். ஆண்டவரே, உம்முடைய கேரக்டர்ஸ் எனக்குள்ள பெருகட்டும். ஆண்டவரே,
உம்முடைய குண அதிசயங்கள் எனக்குள்ள பெருகட்டும் ஆண்டவரே. இதெல்லாம் பெருகினாதான் பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு கர்த்தர் பிசாசுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த ஜெயம் வேணும்னு சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. வலதுகையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க, பிசாசுக்கு மேலே ஜெயம், அவன் வல்லமைகளுக்கு மேலே ஜெயம். ஆண்டவர் எப்படி ஜெயத்தை எடுத்தார்? கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஹவு ஜீசஸ் கான்குவர்ட் த டெவில். கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். இதை தான் நாம் இன்னைக்கு செய்ய போகிறோம். வாசிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. என்ன மாஸ்டர்? என்னதான்? வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே இயேசுவினுடைய 33 வருஷ வாழ்க்கையிலே அவர் பிசாசை ஜெயிக்கவில்லை. 33 வருஷ வாழ்க்கையின் கடைசி நொடியிலே ஒரு பாயிண்ட்ல அவர் பிசாசை முற்றிலுமாய் வெற்றி சிறந்தார். அது எந்த இடம்? அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் சிலுவை என்றால் என்ன? பிதாவின் சித்தத்துக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிந்தார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாமே. சிலுவை என்றால் வேற ஒண்ணுமே இல்லை. அவர் இஷ்டப்பட்டு சிலுவையை சுமக்கல. அவர் கெத்செமனே தோட்டத்தில் சொன்ன ஒரே காரியம், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவது. இன்னைக்கு யார் வாழ்க்கையில அவர் தேவன் தந்த சிலுவையை, தேவ சித்தத்தை மனப்பூர்வமாக சந்தோஷமாக அவர்களுக்கு பிடித்திருக்கோ பிடிக்கலையோ சந்தோஷமாய் அதை நிறைவேற்றுகிறார்களோ, நீங்கள் பிசாசை ஜெயிப்பீர்கள். Whether it is sweet or bitter, you will be the overcomer of the devil. நீங்கள் பிசாசை ஜெயிக்கிறவர்கள். நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். நீங்கள் உலகத்தின் வல்லமையை ஜெயிக்கிறவர்கள். நீங்கள் கடவுளோடு உறவை மேம்படுத்துகிறவர்கள். கடவுள் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? இந்த கேள்வி கேட்கிற ஒரு பெரிய முட்டாள். ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இது நடக்க மாட்டேங்கி? இவன் ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய முட்டாள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்காக செய்வார். அவர் சித்தத்தின்படி தான் கர்த்தர் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மட்டும் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமே. God is doing everything is with a purpose. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு தான் செய்கிறார். எத்தனை பேர் நம்பிக்கையா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? அவர் எங்க வெற்றி சிறந்தாராம்? குருடனை சுகமாக்கும் போது அல்ல, மரித்தவனை உயிரோடு எழுப்பும் போது அல்ல, பிசாசுகளை துரத்தும் போது கூட அல்ல. எங்கே வெற்றி சிறந்தார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க சிலுவையில தான் நீங்க வெற்றி சிறக்கிறீங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்க சிலுவையில தான் பிசாசுக்கு மேல 100% வெற்றியை சிறக்கிறீங்க. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்ல போறீங்க பார்க்கலாம். நீ நிறைய பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஜபத்தில் உட்காந்து பிசாசை ஜெயிக்க போறோம். எதில் உட்காந்து பிசாசை ஜெயிக்க போறோம்? எங்க லைஃப்ல பிசாசை ஜெயிக்கணுங்க. ஜபத்தில் பிசாசை நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்டாப் பண்ணலாம். ஒரு பிசாசுனுடைய ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணலாம். ஒன்ஸ் ஃபார் ஆல் அவனுடைய அக்சஸை உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறுத்தணும்னா நீங்கள் லைஃப் பிளேயராக இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? இன்றைக்கி வேணால் நான் ஃபோன் பண்ணி சொல்லி இன்னைக்கு பால்பாண்டி நகரில் ரோடு போட வேண்டாம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ண முடியும்? ஃபோன் பண்ணி சொல்லி என்ன பண்ண முடியும்? ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் இந்த ரோடு போட தான் செய்வாங்க. இதை நாளைக்கு தடுக்க முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? நான் வேணா பேசி இதை தடுக்க தான் முடியும். ஒரு நாளைக்கு ஸ்டாப் பண்ண முடியும். நீங்கள் எல்லாம் ஜபத்தை எப்படி நினைக்கிங்கன்னா, இட்ஸ் எ பெர்மனன்ட் சொல்யூஷன் நினைக்கிறீங்க. நீங்கள் ஜபத்தில் கெட்ட பிசாசு, ஜபத்தில் மேற்கொள்ளுகிற ஆவிகள், இதெல்லாம் ஜஸ்ட் அ ஸ்டாப்பிங் சொல்யூஷன். உங்கள் பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ தூரம் உங்கள் ஹார்ட்டை, உங்கள் சிலுவையை சுமப்பதற்கு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை சுமப்பதற்கு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தின் பாடுகளை சுமப்பதற்கு,
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த உபத்திரவத்தை சுமப்பதற்கு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த பலவீனத்தை சுமப்பதற்கு, கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்த அந்த அவமானத்தை சுமப்பதற்கு, கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்த அந்த அவச்சொல்லை சுமப்பதற்கு, கர்த்தர் அனுமதித்த அந்த சீசன் ஆஃப் ட்ரைனஸை சுமப்பதற்கு எவ்வளவு தூரம் அந்த சிலுவையில் நீங்கள் தாங்கிக் கொள்றீங்களோ அவ்வளவு தூரம் அந்த பிசாசுகளுக்கு மேலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு 100% ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே? டெவிலுடைய மைண்ட் செட்டை மாறணும். ஹல்லேலூயா. டெவிலுக்குள்ள ஒரு மைண்ட் செட் வரணும். ஜெஃபர்சனா, இவனுக்கு மேலே நமக்கு அத்தாரிட்டி கிடையாது. அவன் நம்மளை பற்றி யோசிச்சாலே இவனுக்கு மேலே நமக்கு அத்தாரிட்டி கிடையாது, இவளுக்கு மேலே நமக்கு அத்தாரிட்டி கிடையாது, இவன் பிள்ளைகளுக்கு மேலே நமக்கு கை தொட வைக்க முடியாது, இவன் சபைக்குள்ளே நம்ம நுழைய முடியாது. இப்படிங்கிற மைண்ட் செட்டை டெவிலுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இது கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் எங்கே வெற்றி சிறக்க முடியும்? சிலுவையிலே வெற்றி சிறக்க முடியும். ஆதலால் சொல்லுகிறேன், உங்கள் பாடுகள், உங்கள் பிரச்சனைகள் உங்களை பூரணப்படுத்துவது மட்டுமல்ல, உங்களை பிசாசுகளுக்கு மேல் பெரிய ஜெயத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்றவங்க சத்தமா கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே? பாடுகளினாலே நாம் பிசாசுகளை ஜெயிக்கிறோம். எதனால ஜெயிக்கிறோம்? அதான் பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்போ எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா பாதையும் நன்மைக்காக? நல்ல ஒரு பாட்டு ஒன்று இல்லை, கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா பாதைகளும் நன்மைக்காக, கர்த்தர் நடத்தி செல்லுகிற எல்லா சூழ்நிலைகளும் நன்மைக்காக. அத்தாரிட்டி ஓவர் த டெவில், பிசாசுக்கு மேலே ஒரு அதிகாரம் வரும்படியாக கர்த்தர் எனக்கு ஒரு கிருபையை தருகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அடுத்து சங்கீதம் 149 1 முதல் 3 7 8 வாசிங்க. சங்கீதம் 149 1 முதல் 3 7 8 வாசிங்க. 149. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். எங்கே? பரிசுத்தவான்களின் சபையிலே யாருடைய துதி விளங்குவதாக? அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். கர்த்தருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புருவினாலும் கிண்ணறத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். 7 8 வாசிங்க. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளினாலும் கெட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியோம். என்ன இருக்கணுமா? அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமே? அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும், யாரமா? அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவளுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கெட்டவும். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் நமக்கு பிசாசின் வல்லமைகளை கடிந்து கொள்ளும் அதிகாரம், அந்த பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். எப்போ கொடுக்கிறார்னா, நம்மளுடைய வாயில என்ன இருக்கணுமா? கர்த்தரை உயர்த்துகிற துதி. நல்ல சத்தமா சொல்லுங்க. நம்ம வாயில ஃபர்ஸ்ட் லைஃப்ல அந்த பாடுகள் வழியாய் கடந்து போய் நம்ம சோலுக்கு பிசாசுக்கு மேல ஒரு அத்தாரிட்டி. பாயிண்ட் நம்பர் 1. அது நடக்காம இது நடக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அது நடக்காம இது நடக்காது. பிசாசுக்கு மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றி விடணும். உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களை டச் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கான்சியஸை டெவலுக்கு நீங்கள் ஏற்படுத்தி விடாமல் இதை நீங்கள் செய்ய முடியாது. ஆனால் நீங்களாம் என்ன தெரியுமா பண்ணுறீங்க?
இதை மட்டும்தான் பண்ணுவீங்க. துதி ஆராதனை பெருவிழா, வாங்கள் துதிப்போம், சாத்தானை ஜெயிப்போம். ஒரு சாத்தானை ஜெயிக்க மாட்டான். அந்த பிசாசும் கூட்டத்துக்குள்ள இருந்து டான்ஸ் ஆடும், ஜம் ஜம் டான்ஸ் ஆடும், அந்நிய பாஷை பேசிலாம் டான்ஸ் ஆடும். நிறைய சர்ச்சில் நான் பார்க்குறேன், ஒரே கல்லாவி தான் ஊற்றப்படுது கடைசி நாட்களில். என்னன்னே தெரியல, ஒரே கல்லாவி. நான் நிறைய இடங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். குறிப்பாக பாரம்பரிய இடங்கள்லாம் போய் பார்த்தேன்னா ஒரே கல்லாவி. ஏன்னா பேசுகிற சத்தியம் மாறுபாடானதாக இருக்கும் பொழுது ஊற்றப்படுகிற ஆவியும் கல்லாவியாக தான் இறங்கும். சத்தியம் தெளிவாக இருந்தால் தான். விதை, மாங்காய் விதையை போட்டால் என்ன 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 மரம் வரும்? போடுறது கல்ல விதை, எல்லாமே கல்லம். ஆவியும் ஊற்றப்படுகிற ஆவியும் கல்லாவியாக தான் இருக்கும். வாரத்தில் 3 வாரம் நல்ல வாரம், 4வது வாரம் 3 வாரம் கெட்ட வாரம், 4வது வாரம் நல்ல வாரம்னா எந்த சாமியாக பொறுத்துக்கிடும்? கெட்ட சாமி கூட பொறுத்துக்கிடாது. சரி, அது இருக்கட்டும். ஆதலால் கடைசி நாட்களில் வஞ்சிக்கிற ஆவி நமக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னா we should be always with God. சீசனல் பிலீவராக இருக்கக்கூடாது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சீசனல் பிலீவராக இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, நம்ம வாழ்க்கையில் அந்த பிசாசின் வல்லமை நம்ம போகிற வாயிலிருந்து போகிற வார்த்தையினால் அவைகள் கெட்டப்பட வேண்டும் என்றால் நம்ம ஆன்மாக்கு மேலே அந்த பவர் இருக்கணும். 2வது, நம்ம வாயில் என்ன இருக்கணும்? கர்த்தரை உயர்த்தும் துதி. என்ன இருக்குமா நம்ம வாயில்? சத்தமாக சொல்லுங்க. நம்ம வாயில் என்ன இருக்கணும்? சரி, நம்முடைய கையில் என்ன இருக்கணும்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வசனம். நம்ம வசனம்னா ஆண்டவர் சொல்லுகிறார். கருக்குள்ள பட்டயம் கையில் ஏன் இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தை வாழ்க்கையில் வாழ்க்கை முறையாக இருக்கணும். வேர்ட் ஆஃப் காட் நமக்கு லைஃப் ஸ்டைலாக மாறணும். ஆண்டவருடைய வார்த்தை, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பைபிளை அப்படி தான் தியானிக்கிறேன், ஆனால் வாழ்க்கையில் அப்படி வாழ்ந்த மாதிரி இல்லையே. நான் 20 அதிகாரம் வாசிக்கேன், ஆனால் உன்னால் அந்த 20 அதிகாரத்தில் ஒரு வசனத்தின் கூட வாழ முடியலையே. உன்னால் நீ வாசிக்கிற பைபிளுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லையே. நீ படிக்கிற பைபிளுக்கும் லைஃப்க்கும் சம்மந்தமே இல்லையே. அதுவும் நீனும் எங்கேயோ தூரமாக இருக்க. டெய்லி நான் 30 அதிகாரம் வாசிக்கேன் பாஸ்டர், டெய்லி 40 அதிகாரம் வாசிக்கேன், டெய்லி 60 அதிகாரம் வாசிக்கேன். நீ வாசிக்கிற பைபிளுக்கும் உன் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லையே. there is no any connection between the word of God and you. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கையில் கருக்குள்ள பட்டயம், ஆண்டவருடைய வார்த்தை வாழ்க்கையில் முறையாய் மாறும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம்? பிசாசை மேற்கொள்ள முடியும். கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னையிலிருந்து இயேசுன்னு சொன்னால் பிசாசு செவுட்டில் அடிக்கும். அதனால தான் பிரச்சனை வந்த உடனே நீங்கள் பிசாசை கட்டுவீங்களா, அது பிரச்சனை இன்னும் டெவலப் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சவங்களும் ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். இந்த பிரச்சனை வந்த உடனே வாரங்கள் ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். ஜோமன் உடனே பிரச்சனை எல்லாம் கூடிரும். கவனிச்சிருக்கீங்களா? திரும்ப பாஸ்டரை கூப்பிட்டு ஜோமனிங்க அமைதியாயிரும். அது மேட்டர் நீ எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுற, எவ்வளோ நேரம் ஜோம் பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற மேட்டர் கிடையாது. இதுக்கு முன்னாடி எப்படி தேவனுக்காக நீ இருக்கிற, எப்படி அர்ப்பணிப்பா வாழ்ந்த, எவ்வளவு தியாகமாக இருந்த, எவ்வளவு ஆண்டவருக்காக நின்ன, எவ்வளவு ஆண்டவருக்காக ஓடின, இது எல்லாம் கேல்குலேட் ஆகி தான் அங்கே நடக்கிற ஒரு 3 செகண்ட் ஜபத்தில் அது வெளியே வரும். இது ஒரு நாள் நடக்கிற மனம் திரும்புதல், நடக்கிற மாற்றம் கிடையாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. ஒரு நிமிஷத்தில் ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்தில் அவன் வந்து இதாகலாம், என்னவாகலாம், அவன் மனம் திரும்பலாம். ஒரு நிமிஷத்தில் அவன் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஒரு நிமிஷத்தில் பரிசுத்த ஆவியை பெறலாம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் காலங்கள் ஆக வேண்டும். குழந்தை பக்குவமாய் இருப்பான். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. திருவசனமாகிய ஞானப்பால் மேல் வாஞ்சையாய் இருங்கள். குழந்தை பக்குவ நிலையிலிருந்தவன் புருஷ நிலைக்கு வரணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை வளருமா ஒழிய நீங்கள் ஒரே நாள் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர முடியாது. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைக்கி நீங்கள் இந்த வசனத்தை கற்றுக்கோங்க. இயேசுவின் நாமத்தை மட்டும் சொல்லி டைமை நீங்கள் இது பண்ணி உங்களை நீங்கள் வஞ்சித்து கொண்டு இருக்காதீங்க. இயேசுவின் சாயல் உங்களுக்குள்ள வர வேண்டும். ஆவியில் அந்த பாடுகளை அனுபவிக்கிற சாயல். 2வது ஆண்டவர் கொடுக்குற பாக்கியம் உங்கள் வாழ்க்கையில்
உங்களுடைய வாயில கெட்ட வார்த்தை நிறைய இருக்கணும். வாயில் என்ன இருக்கணும்? எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பொங்கி 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 பொங்கி. காலை 6 மணிக்கு கெட்ட வார்த்தை, 7 மணிக்கு பொல்லாத ஆவி இயேசுவி நாமத்தில் அவனை கெட்டுக்கிறேன். அந்த ஆவி சொல்லும், இல்லை கெட்ட வார்த்தை வருமா அவனை? இப்போ தானே 6 மணிக்கு போட்டேன். வாயில் 6:30க்கு அப்போ தான் ஒரு ஃபோன் பண்ணி, ஏக்கா அவனை பற்றி தெரியாதா, விளங்காதவன். அப்போ தான் அந்த புருஷன் பொண்டாட்டி உன்னால் பிரிஞ்சிருப்பாங்க. 6:30க்கு அந்த புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருப்பாங்க. 7 மணிக்கு அதே புருஷன் பொண்டாட்டி வீட்டுக்கு போய், ஆண்டவரை இந்த குடும்பத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவி இயேசுவி நாமத்தினால் கடிதம் போய் சொல்ல, சனியனை பேயே நீ தான், இந்த குடும்பம் பிரிஞ்சதுக்கு காரணமே நீ தான். மந்திரவாதம் உங்களுக்கு முன்னாடி அன்னைக்கு அவனாவது ஒருத்தன் உங்களுக்கு மந்திரவாதம் வச்சா பலிக்கும். நிறைய மக்களுக்கு ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு இந்த ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு வைக்கிற செய்வினை ஏன் பாஸ்டர் பலிக்குது? நான் சர்ச்சுக்கு காணிக்க கொடுக்குறேன், நான் உபவாச ஜபம் அட்டன் பண்ணுறேன், நான் உண்மையாக இருக்கிறேன். எனக்கு மாந்திரிகம் வச்சா ஏன் பலிக்கு? எனக்கு செய்வினை வச்சா ஏன் பலிக்கு? அது ஒன்லி ரீசன், உங்கள் பர்சனல் லைஃப்பில் இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் சில குறைபாடுகளோடு நீங்கள் வாழ்கிறீங்க. இதெல்லாம் சில பெரிய பெரிய குறைகள். நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன குறைகள் இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே வருவதற்கு இதெல்லாம் கதவை திறந்து கொடுப்பது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது இந்த ஆவிகள் உங்கள் வீட்டுக்குள் வருவதற்கு நீங்கள் கதவுகளை திறந்து கொடுக்கிறீர்கள். எப்படி இயேசு சொல்லுகிறார், வாசர் படியில் என்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் அவன் உள்ளே வருவேன், உள்ளே வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன். எல்லாம் அனுபவம், கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற அனுபவம். அதனால மியூசிக்கில் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க சினிமா ரொம்ப நல்லது அப்படின்னு. பார்த்தீங்கல்ல ஸ்பிரிட் ஆஃப் லூசிஃபர். போன வாரமே சொன்னேன்ல, ஸ்பிரிட் ஆஃப் லூசிஃபரின் ஆளுகை. கொள்ளக்காரன் கூட திருந்திடலாம், லூசிஃபரோட உடன்படிக்கை பண்ணினவெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே சொல்றதுக்கு, இதுக்கு மேலே ஆழமாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஜனங்களை ஈர்த்து வைக்கிற லூசிஃபருடைய ஆவிகள். சினிமாலாம் லூசிஃபர் சம்பந்தப்பட்டது. இட்ஸ் ஆல் ரிலேட்டட் வித் ஸ்பிரிட் ஆஃப் லூசிஃபர்ஸ். இட்ஸ் a லூசிஃபர் ஸ்பிரிட் கனெக்ஷன்ஸ். நீதியில், நேர்மையில், நியாயமில் எல்லாம் ஓகே தான். அதுக்குன்னு லூசிஃபர்ஸ்ட்டு போய் அடிமையாக முடியாது, லூசிஃபரின் ஆளுகைக்குள் போக முடியாது. என்னுடைய ஊக்கமான ஜெபம், ஆண்டவரே ஜனங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே கரெக்டாக அந்த ஸ்பிரிட் வரப்போவதற்கு முன்பதாகவே அழிவென்றால் வந்தால் தேவன் கொடுக்க போகிற அழிவு பயங்கரமாயிருக்கும். சபை மக்களுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு யாருக்குமே அந்த வெளிப்பாடு இல்லை, அந்த ஞானம் இல்லை, அந்த அறிவு இல்லை. அதான் வேதத்தில் சொல்லப்படுது, ஜனங்கள் தங்களை அறிவு இல்லாமையினால் என்ன பண்ணுறாங்க, ஏதோ கழுத பார்க்குறானுங்க, டிவியில் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறீங்க, அதுவே தவறு. ஸ்பிரிட் ஆஃப் லூசிஃபர் நம்ம இடம் கொடுக்காம அவுட் சோர்ஸ்லேருந்து டெவல் அவ்வளோ ஈஸியாக நம்மளை தாக்க முடியாது. நம்ம வீட்டுக்குள்ள கண்ட சத்தத்தை ரன் பண்ணாம, வஞ்சிக்கிற ஆவியின் ஊழியக்காரர்களின் சத்தம், வஞ்சிக்கிற உபதேச சத்தம், லூசிஃபரோடு கனெக்டான சினிமாஸ், லூசிஃபரோடு கனெக்டான சில விஷயங்கள், சில அந்தகார இதோடு கனெக்டடான விஷயங்களை நம்ம பார்க்காம, நம்ம கேட்காம, நம்ம அவங்கள போய் சந்திக்காம, நம்ம போய் இடம் கொடுக்காம, எந்த செய்வினையும், எந்த மாந்திரிகமும், எந்த ஏவலும் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. நாம் அதை அடைத்தால் கர்த்தர் நிச்சயம் அதை அனுமதிக்கவே மாட்டார். எத்தனை பேர் வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புகிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கீங்க, நான் இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே,
சத்தமாக சொல்லுங்க, நான் இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. சத்தமாக சொல்லுங்க, நான் இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. மேக் யுவர் செல்ஃப் பிஸி. எல்லாம் பிசாசுக்கு தான் இடம் கொடுக்குறீங்க. பிசாசுலேருந்து விடுதலை பெறுங்க, பிசாசு செய்யுங்க. எனக்கு ஒரு ஆண்டவர் விஷயம் சொன்னார், நீ பேய் விரட்டுற, நீ வியாதியஸ்தங்கள் மேலே கையை வைக்க, அப்போ நீ டெபிள் மேட்டர்ஸில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி. உன் தொழிலே உன் பொழப்பே பேய் விரட்டுறது, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணுவது. அப்போ நீ எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீ சாப்பிடுவது, நீ நிற்பது, நீ பார்ப்பது, நீ பேசுவது, நீ தூங்குவது, தங்குவது, நீ கான்டாக்ட் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும். ஆதலால் கவனம்தான் ரொம்ப தேவை. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, நம்முடைய வாழ்க்கை முறை கர்த்தருடைய வசனமாய் மாறட்டும். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமோர் அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், இதோ வருகிறான் இந்த உலகத்தின் அதிபதி, என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. உலகத்தின் அதிபதி வரலாம், பின் வீட்டுக்கு வரலாம், முன் வீட்டுக்கு வரலாம், இந்த வீட்டுக்கு வரலாம், அந்த வீட்டுக்கு வரலாம். ஆனால் இந்த 1H62 இந்த கேம்பஸ் வரும்போது இந்த இடத்தில் அவன் செய்வதற்கோ, அவன் பேசுவதற்கோ, அவன் உட்காருவதற்கோ, அவன் வியாதியை விதைப்பதற்கோ இந்த இடத்தில் அவனுக்கு. அப்போ இந்த பூமியில் பிசாசு இருக்க தான் செய்வான். சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், ஐயோ அது விக்கிரக தெரு போடா, இதெல்லாம் கதை. உனன்ட்ட அவனுக்கு ஒன்றுமே இல்லைன்னா நீ எங்கனாலும் போவ, எங்கனாலும் நிற்ப, தைரியமாக நிற்ப. உனக்கு இங்கே பக்கடிக்குன்னா தம்பி உன்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. ஐயோ போலீஸ்காரனை பார்த்து ஒருத்தன் ஓடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் யாரு? இவனுக்கே இந்த பயம். ஐயோ அது விக்கிரக தெரு, ஏன் பயப்படுற? ஐயோ அது 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 செய்வின வைக்கிற ஒரு, ஐயோ கை காலாம் நடுங்குது, ஐயோ அங்க சேலை வாங்கக்கூடாது, ஏன் கை இந்த நடுங்குது? அப்போ உன்ட்ட என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. தைரியமா இரு. வாழ்க்கையில நீ தைரியமா இருக்கணும்னா, நீ அப்படி ஒரு லைஃப்குள்ள வந்துட்டேனா நீ தைரியமா சொல்லுவ, கர்த்தர் என் கூட இருக்கிறார், எதுவும் என்னை சேதப்படுத்தாது. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ நம்ம வாயில் என்ன இருக்கணும்? கர்த்தரை உயர்த்தும் துதி. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு கையில் மொபைலில் போட்டு கொடுக்கும்போது, உங்கள் பிள்ளைங்க டிவியில் யூடியூப்பில் சேனல்ஸ் பார்க்கும்போது கண்ட விஷயங்களை போட்டு கொடுக்காதீங்க. ஞாபகம் வைத்து கொள்ளுங்க, இந்த ஸ்டேஜில் நின்று நான் பொய் சொல்ல வேண்டும் என்கிற கட்டாயம் எனக்கு கிடையாது, எனக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆமென். அதனால் பிள்ளைங்களுக்கு கையில் கொடுக்கறது, பிள்ளைங்களுக்கு டிவியில் காமிப்பது எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. சரியா? 24 மணி நேரமும் ஆவிக்குற ரீதியாக பிள்ளைங்களுக்கு போதிக்கணும் கட்டாயம் கிடையாது. உலக பிரகாரமான காரியங்களை போதிங்க. ஆனாலும் இந்த மாதிரி ஆவிகள் கிரியைகள் சம்மந்தப்பட்டதை பிள்ளைகளோடு பேசக்கூடாது, பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கக்கூடாது, அதை பெரிதளவில் பிள்ளைகள் முன்னாடி சம்பாஷிக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். மத்தேயு 17:21 சத்தமாக வாசிங்க. கடைசி வசனம் மத்தேயு 17:21 வாசிங்க. ஆம் ஆம் சத்தமாக வாசிங்க. இந்த சத்தமாக வாசிங்க. என்ன ஜாதி இது? இந்த ஜாதி பிசாசுல ஜாதி பாருங்க. அப்போ ஜாதி வச்சிருக்கிறது யாரு? இப்போ சொல்லுங்க, ஜாதி பிசாசுக்குள்ள ஜாதி. அப்போ பிசாசை யாரை வச்சிருக்கா? எங்க பிசாசுக்குள்ள ஜாதி இருக்கு. அப்போ ஜாதியை உருவாக்குனது யாரு? உண்மை. நான் நல்ல ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்குறேன். ஜாதி வெறி பிடிச்ச யாரும் ஊழியத்தில் ஷைன் பண்ணது கிடையாது. ஏன்னா பிசாசை டீல் பண்ணும்போது அந்த ஸ்பிரிட்ஸ் பயங்கரமாக எய்த்து பேசும். வாயால் பேசாது, ஸ்பிரிட்டில் பயங்கரமாக பேசும். அது எங்களுக்கு தெரியும். பேய் விரட்டுறவங்களுக்கு, ஜனங்க மேலே கை வைக்கிற கிருபை உள்ளவங்களுக்கு தெரியும். ஸ்பிரிட்ஸ் அவ்வளோ அழகாக இது பண்ணும். என்ன நீ தைரியமாக கை வைக்க? இவன் இந்த ஜாதி, ஓன் ஜாதி கிடையாதுல, போய் ஓன் ஜாதிக்கு பேய் விரட்டுன்னு சொல்லும். என்ன ஜாதி பிசாசு இது? இந்த ஜாதி பிசாஸ். சொல்லுங்க. பிசாசுல ஜாதி பாருங்க, வகைகளை பாருங்க. இந்த ஜாதி
பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்படாக. அதுக்கு முந்தின சில வசனங்களை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. முந்தின சில வசனங்களை சத்தமாக வாசிங்க. முந்தின சில வசனங்களை அதுக்கு முந்தின சில வசனங்களை வாசிங்க. முந்தின சில வசனங்கள் கர்த்தருடைய சீஷர்கள் வாசிங்க சிஸ்டர். இந்த பிசாசை துரத்தி விட ஒரு முடியாத ஒரு சந்தர்ப்பம், சீஷர்களால் துரத்தி விட ஏன் கூடாமல் போயிற்று அப்படின்னு கேள்வி வைக்காங்க. வாசிங்க பார்க்கலாமா? அதற்கு இயேசு, அது உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையான விசுவாசம் உங்களுக்கு இருந்தால்தான் நீங்கள் இந்த மலையை பார்த்து விட விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது. வாசிங்க. என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிங்க. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அவர்கள் கலிலேயாவில் சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார். பிசாசை துரத்துற வரம்பற்ற இயேசு ஆனாலும் மனுஷகுமாரன் கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஏன்? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்றவங்க கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியில் உடைக்கப்படுறோம், நொறுக்கப்படுகிறோம் என்பதின் அடையாளம் பிசாசு நம்மளை நொறுக்கிவிட்டான் என்பது அடையாளம் அல்ல. கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார். எல்லாமே பிசாசு தாக்குறான் நம்ம சொல்ல முடியாது. இந்த மைண்ட் செட்டை மாற்றணும். முதல்ல எல்லா வியாதிகளும் இது பிசாசு கொண்டு வந்துட்டான், எல்லா போராட்டமும் பிசாசு கொண்டு வந்துட்டான். இல்லை, சில பாதைகள் வழியாய் கர்த்தர் நம்மளை கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த பாதைகளில் தேவன் நடத்துகிறார் என்கிற நம்பிக்கை வேண்டும். அடுத்த கட்டம் நமக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு கிருபை பெருக வேண்டும். துதியினாலையும் ஆண்டவருடைய வார்த்தையினாலும் வாழுகிற கிருபை. அடுத்து மூன்றாவது, உபவாச ஜபத்தினாலும் சில பேய்களை விரட்ட முடியும். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அப்ப இயேசு உபவாசம் இருந்தாரா? ஆம், இயேசு அவர் ஊழியம் செய்வதற்கு முன்பதாகவே பிசாசை விரட்டுவதற்கும், பிசாசு விரட்டுறதுக்காக உபவாச ஜபத்தம் பண்ணல, அவைகளை விரட்டுவதற்கு முன்பதாகவே உபவாசம் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க காரியத்துக்காக உபவாச ஜபம் இருக்கக்கூடாது. பிசாசை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உபவாச ஜபத்துக்கு போகக்கூடாது. அது காரியக்கல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவன் யார்? அவன் காரியக்கல்ல. பிசாசுக்காக உபவாச ஜபத்தை நீங்க ஆரம்பிக்க கூடாது. பிசாசெல்லாம் ஜெயிப்பதற்காகவே அதற்கு முன்பதாகவே ஒரு நல்ல உபவாச வாழ்க்கை, அதற்கு முன்பதாகவே நல்லது ஒரு ஜப வாழ்க்கை, அதற்கு முன்பதாகவே நல்லதொரு தேவனுக்குள்ள நிற்கிற வாழ்க்கை, அதற்கு முன்பதாகவே ஆண்டவருக்குள்ள இருக்கிற வாழ்க்கை. இந்த ஒரு ஸ்டெபிலிட்டி, இந்த ஒரு நிலையை, இந்த சமநிலையை உங்க வாழ்க்கையில பயன்படுத்துவீங்கன்னா எப்போ பிசாசு வந்தாலும் நீங்க சொல்ல முடியும், இயேசுவி நாமத்தினால பொல்லாத ஆவியே உன் கரத்தை என் வாழ்க்கையை விட்டு எடு என்று நீங்கள் சொல்லும்போது அந்த ஆவிகள் வெளியேறும். நீங்கள் சுகத்தை பெறுவீர்கள், அற்புதத்தை பெறுவீர்கள், பலவீனங்கள் மறையும், பிஸ்னஸ்ல பெருக்கம் உண்டாகும், வரவேண்டிய பணம் வந்து சேரும், சமாதானம் வரும், ஆசீர்வாதம் வரும், கர்த்தர் நன்மைகளை நிறைவாக உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. இதுக்கு தான் நஸ்ரேனாக இயேசுவை பிதாவாகிய தேவன் எப்படி அபிஷேகம் பண்ணினாராம்? பரிசுத்த ஆவியினாலும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் அவர் அந்நிய பாஷை பேசுவதற்கு மட்டுமல்ல, தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு மட்டுமல்ல, வல்லமையினால் நிரப்பப்பட்டு வாழ்வதற்காக. நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியை பெறாம நீங்க பிசாசுகளை ஜெயிக்க முடியாது. ஆதலால் பரிசுத்த ஆவி பெறாத நீங்க ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேளுங்க, ஆண்டவரே என்னை சீக்கிரத்தில் பரிசுத்த ஆவினால நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது நல்லா இருக்கிறேன், ஆனால் 2 நாள் நல்லா இருக்கேன், 3ஆவது நாள் மைண்டு ஒரு மாதிரி மாறிடுது, 4 நாள் நல்லா இருக்கேன், 5ஆவது நாள் செத்து போயிடலாம் தோணுது. எல்லாத்துக்கும் காரணம் அட்டாக் ஆஃப் த ஸ்பிரிட். நீங்கள் அதை உணரணும். திடீர்னு மைண்டு ஒரு
மாதிரி வாப்ளிங் ஆகுதா, மனசு ஒரு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் அல்லோலப்படுதா, இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு மாதிரி டிப்ரெஷன் வந்துடுது, ஒரு மாதிரி குழப்பம் வந்துடுது. பொருளாதார வாழ்க்கையில் ஒரு நிரந்தர நிலைமை இல்லை, என் குடும்பத்தில் ஒரு நிரந்தர சமாதானம் இல்லை. 2 நாள் கணவன் மனைவி நல்லா இருப்போம், 3ஆவது வாரம் ஒரு மாதிரி நாங்கள் சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். எனக்கு எதுலுமே ஒரு நிரந்தர நிலைமை இல்லை. நல்லா படிக்கணும்னு நான் ஆசைப்படுவேன், ஆனால் 4ஆவது நாள் படிக்கவே கூடாதுன்னு மனசு ரொம்ப தோணும். எனக்கு 2 நாள் அவங்கள மன்னிச்சிருவேன், 3ஆவது நாள் கத்தி எடுத்து அவங்கள வெட்டணும் போல தோணும். பிசாசு உங்களை அட்டாக் பண்ணி கொண்டு இருக்கிறா. ஒருவேளை அந்த பிசாசு சொல்றதுக்கு நீங்க இடம் கொடுத்து அதே மாதிரி செஞ்சிருவீங்கன்னா கர்த்தர் உங்க மேல வச்ச தரிசனத்தை இழப்பீங்க, கர்த்தர் உங்க மேல வச்ச திட்டத்தை இழப்பீங்க. இட்ஸ் a trap, ஒரு பெரிய கண்ணி. பிசாசு உங்களுக்கு என்ன கண்ணியை வச்சானோ, சில பேர் ஜெயிலுக்கு போகணும்னு கண்ணியை வச்சிருப்பான், கொண்டு போய் ஜெயிலுக்கு கொண்டு போய் உட்கார வச்சிருவான். சில பேருக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு கண்ணியை வச்சிருப்பான், கொண்டு போய் ஜம்முன்னு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் உட்கார வச்சிருவான். சில பேரை குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்லி கண்ணியை வச்சிருப்பான், ஜம்முன்னு குடும்பத்தை 2ஆ பிரித்து விட்டு அவங்க குடும்பத்தை நாசமாக்கிட்டு போயிடுவான். சில பேருக்கு தொழிலை நஷ்டப்படுத்தணும்னு கண்ணியை வச்சிருப்பான், அழகா தொழிலை நஷ்டப்படுத்தி விட்டு போயிட்டே இருப்பான். இந்த கண்ணியில எல்லாம் இருந்து தெரிக்கப்படணும்னா நீங்க பரிசுத்த ஆவியானவரை நீங்க வாஞ்சித்து கேட்கணும். டெய்லி காலையில எந்திக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை நிரப்பும் அப்பா என்று சொல்லி கேட்கணும். நீ என் வாழ்க்கையை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கணும். எனக்கு ஆலோசனை கொடுங்க என்று சொல்லி கேட்கணும். என்னை அபிஷேகத்தினால் நிரப்புங்க என்று சொல்லி கேட்கணும். என்னை வல்லமையினால் நிரப்புங்க என்று சொல்லி கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள என்னென்ன வெறியிலா இருக்குதோ அந்த வெறி எல்லாத்தையும் மாத்துங்க. சில பேருக்கு மூர்க்கம் என்கிற வெறி இருக்கலாம், உனக்கு கண்ணி அதான். என்ன மூர்க்கம் இருக்கோ அதே மூர்க்கத்தில் மாட்டி உன்னுடைய அனைத்து நீ இழப்ப. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால் எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம் 1ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும் 2ஆம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8109096795. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.